இந்த மே 18 இப்போ வந்து மேதகு அவர்கள், அந்த மேதகு பிரபாகரன் அவரை பற்றி நீங்கள் என்ன சார், நீங்கள் அவரோடய கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க சார். சார் அப்போ இப்போ சீமான் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அவர் இருக்காரு நான் அப்படின்ற மாதிரிலாம் பேசினாரே சார். எனக்கு அதை பற்றி தெரியாது. சீமான் அவர்கள் வந்து எதை வேணாலும் சொல்லுவார். அவருக்கு தான் கேட்கணும், அது அவரை தான் கேட்கணும். இவங்க எல்லாமே மிலிட்டன்ட் குரூப்பு. ஐயாவுக்கு தெரிஞ்சுன்னா ஐயா பதவியும் போயிடும், உங்களையும் உள்ள தள்ளிடுவாங்க. சொன்னால் கேளுங்க சார், சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்குது. அப்போ என்னன்னாக்கா எங்கள் வீட்டில் அடிக்கடி அவங்க வந்துக்கிட்டு இருந்ததுனால ஒரு சாமுவேல்னு ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து இவங்க எல்லாத்தையும் ஒன்றா உட்கார வச்சு ஃபோட்டோவெல்லாம் எடுத்தார். ஸ்ரீசபா, பத்மநாபா, உமா மகேஸ்வரன், பிரபாகரன் 4 பேரும் ஒன்றா எங்கள் வீட்டு சோஃபாவில் உட்காந்து அரட்டை அடிக்கிற மாதிரி இது பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரிலாம் எடுத்து ஒரு கேலண்டராக போட்டோம். நான் சொல்லுவேன் பிரபாகிட்ட, தண்டாயுத பண்ணி மாதிரியே இருக்கிறீங்க பிரபாப்னு. அப்போ அவர் சொல்லுவார், எனக்கு ஒரு சினிமா சான்ஸ் வாங்கி கொடுக்கூடாதான் மாதிரிலாம் பேசிக்கிட்டு ஜாலியாக அரட்டை அடிச்சுக்கிட்டு போ. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க ஆரம்பித்தா அப்போ வந்து அமெரிக்கன் கான்சர்வேட்டர் ஒருத்தர் வந்தார், எங்கள் வீட்டுக்கு வந்தார். அவர் என்ன சொன்னார், இந்த ஈழ விடுதலை போராட்டத்தை நாங்கள் ஆதரிக்கவில்லை. டி நகரில் அந்த துப்பாக்கி சூடு 2 பேர் உமா மகேஸ்வரனும் பிரபாகரனும் ஷூட் பண்ணும்போது அதுதான் பெரிய இஷ்யூவாக இருக்கும். எம்ஜிஆர் வந்து அவர் தான் சீஃப் மினிஸ்டரு, அவர் தான் கைது பண்ணணும். அதை அவர் லைக் பண்ணல. சரி சார், அவங்கள எப்படியாவது விட்டுறணும்னு நினச்சாரு. ஆனால் அவங்களுடைய பயிற்சிகள் எல்லாமே வந்து கரூரில் வாங்கல் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மலையில் தான் எல்லாமே. விபத்தில் அடிபட்டு வர்ற அந்த ஈழ விடுதலைக்காரர்களுக்கெல்லாம் யாரா டாக்டர்னா, தலைவன் யாருன்னு கேட்டால் யார் பேரையோ சொல்கிறாங்க, டாக்டர் யாருன்னு கேட்டால் உங்களை மட்டும் தான் சொல்கிறாங்க, உன் பேர் மாத்திரம் தான் வருது. ராஜீவ்காந்தி கொலை நடந்த பிறகு இந்த கொலையில் எனக்கு தொடர்பு இருக்குன்னு ஒரு பத்திரிகையில் அந்த பத்திரிகை வந்து நீங்க கூட பெரிய லெவல்ல பேசப்பட்டிருக்கீங்க. அது வந்துருச்சு. அது இவ்வளவு நீங்க க்ளோஸா இருந்திருக்கீங்க, உங்களுக்கு கூட தெரியலையா சார் அவங்க என்ன ஆனாங்க அப்படின்னு? அவங்க எப்போ வருவாங்க எப்படி போவாங்கன்னு தெரியாதுமா. எல்லாம் போய் சொன்னா என்ன கைது கூட பண்ணுவாங்க. ஐயோ, இறந்துட்டாரு அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்காம தான் மக்கள் வந்து இன்னும் இந்த மாதிரி. என் கேள்வி என்னன்னா, இருக்கிறாருன்னா இன்னைக்கு இலங்கை இருக்கிற கொடுமையான சூழ்நிலையில் அவர் ஏன் வரல? பிக் பேங் தமிழ் பிபிடி. வணக்கம் நேயர்களே, இது பிபிடி நியூஸ். இன்னைக்கு நம்மளோட வந்து காந்தராஜ் சார் இருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். சார், இப்போது இந்த மேதகு பிரபாகரன் அவர்கள் வந்து எனக்கு வந்து இப்போது சடனாக வந்து இத்தனை வருஷம் கழித்து அவருக்கான நினைவு நாள் வந்து பண்ணியிருக்காங்க சார். நேற்று மே 18 அப்படின்னு இந்த ஈழ மக்களுக்காக என்ன பண்ண போகிறோம், நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கப்படுது. இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சீமான் அவர்கள் அவர் இன்னும் உயிரோட தான் இருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு பேசினார். இப்போது சடனாக வந்து அவருக்கான நினைவு நாள் கொண்டாடுறாங்க. இப்போது உண்மையாகவே அவர் இருக்காரா இல்லையா? சடனாக கொண்டாடல, முள்ளிவாய்க்கால்ங்கிறது வந்து ரொம்ப காலமாக இது பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இப்போதான் சார் அது சமூக வலைதளம் இல்லை, அதுக்காக நினைவு சின்னம் இதெல்லாம் கட்டினாங்க. நினைவு சின்னமெல்லாம் தஞ்சாவூரில் கட்டி எல்லாம் பண்ணாங்க. அது வந்து ஏடிஎம்கே காலத்தில் வந்து இடித்தாங்க, அதெல்லாம் இடித்து தடைப்பட்டாங்க. சரி சார், முள்ளிவாய்க்கால் விவகாரம் வந்து முள்ளிவாய்க்கால் நினைவு வந்து அனைத்து கட்சிகளால் இது பண்ணுது. அதில் என்னென்னா சில பேர் வந்து எனக்கு தான் காப்பி ரைட்டு, நான் தான் உருவாக்கினேன், அவரை பெற்றதே நான் தான் ஒரு சில பேர் அதை வச்சு பொழப்பு நடத்தினானுங்க. அவனுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அது அசிங்காச்சு சார். அப்போ இப்போ சீமான் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அவர் இருக்காரு நான் அப்படின்ற மாதிரிலாம் பேசினாரே சார். எனக்கு அதை பற்றி தெரியாது. சீமான் அவர்கள் வந்து எதை வேணாலும் சொல்லுவார். அவருக்கு தான் கேட்கணும், அது அவரை தான் கேட்கணும். இந்த மே 18 இப்போ வந்து மேதகு அவர்கள், அந்த மேதகு பிரபாகரன் அவரை பற்றி நீங்கள் என்ன சார், நீங்கள் அவரோடய கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க சார். இது மேதகு பிரபாகரன் அவர்கள் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. அவரை பற்றி நீங்கள் என்ன விஷயம் சார், என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்? பிரபாகரன் விவகாரத்தில் ஆரம்ப காலத்தில் தான் அவர் என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர்னால் வீட்டுக்கு எதிர்த்து அப்படி இருந்தார். எங்கள் அண்ணன் சபாநாயகராக இருந்தார். ஆனால் எதிர் ரோடு, மெயின் ரோடு, அதுக்கு அடுத்த இதில் வந்து ஒரு கம்பி போட்ட வீடு, இன்னும் அந்த வீடு இருக்குது. அது நெடுமாறன் ஐயாவோட வீடு. அவருடைய வீட்டில் தான் அவங்கெல்லாம் குடியிருந்தாங்க. அந்த வீட்டில் வந்து உமா மகேஸ்வரனும் பிரபாகரன் இருந்தாங்க. அதுக்கு அடுத்த தெருவில் வந்து பத்மநாபா இருந்தார். அதுக்கு அடுத்த தெருவில் வந்து ஸ்ரீசபா இருந்தார். இவங்கெல்லாம் ஒன்று எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, இல்லாட்டி அந்த பக்கத்தில் இருந்த புலமைப்பத்தின் வீட்டுக்கு போவாங்க.
காலை உணவு வந்து முக்கால்வாசி எங்கள் வீட்டில் இருக்கும். மத்தியான ராத்திரி 2 வேளையும் புலமை பித்தன் வீட்டுக்கு போவாங்க. புலமை பித்தன் எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னாக்கா, அவங்க வீட்டில் இவங்க வேணுங்கிற இதெல்லாம் சமையல்லாம் பண்ணி அவங்க ரெடி பண்ணி வச்சு கொடுப்பாங்க. நாங்கள் எந்த அளவுக்கு இருந்தோம்னாக்கா, அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன இதெல்லாம் செஞ்சுக்கிறதுக்காக இந்த கேஸ் கனெக்ஷனு, இந்த அரிசி பருப்பு வாங்கி போடுறது, இதெல்லாம் நாங்கள் வாங்கி கொடுப்போம். சரி. கொடுத்து இது பண்ணுவோம். வீட்டுக்கு வருவாங்க, உட்காந்து நான் இல்லைனாலும் என் மனைவி கிட்ட வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு போயிடுவாங்க. அப்புறம் மாலை நேரங்களில் நான் வீட்டுக்கு வந்தேன்னா எல்லாம் வந்து எங்கள் விசிட்டர்ஸ் ரூம் இருக்கும், ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த செட்டே வந்து உட்காந்துக்குவாங்க. எந்த அஸ்ஸாம்லேருந்து இருந்த மிலிட்டன்ட் குரூப்பெல்லாம் வந்து பழகிட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே சார். அப்போ தான் வந்து எங்கள் அண்ணனுக்கு இருந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் வந்து சொன்னார், சார் இவங்க எல்லாமே மிலிட்டன்ட் குரூப்பு, ஐயாவுக்கு தெரிஞ்சதுன்னா ஐயா பதவியும் போயிடும், உங்களையும் உள்ள தள்ளிடுவாங்க. சொன்னால் கேளுங்க சார், சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்குது. நான் சொன்னேன், தடை போட்டாங்களா அப்படின்னு. இல்லைன்னாங்க. அது ஒன்று நீங்கள் வரப்போகுது சார், அவங்களாம் சிஐடி ஆஃபீஸர்ஸ், வரப்போகுது சார் அப்படின்ட்டாங்க. நான் அதை பற்றி கவலைப்பட்டுக்கல. அப்போ என்னன்னாக்கா, எங்கள் வீட்டில் அடிக்கடி அவங்க வந்துக்கிட்டு இருந்ததுனால ஒரு சாமுவேல்னு ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து இவங்க எல்லாத்தையும் ஒன்றா உட்கார வச்சு ஃபோட்டோவெல்லாம் எடுத்தார். ஸ்ரீசபா, பத்மநாபா, உமா மகேஸ்வரன், பிரபாகரன் 4 பேரும் ஒன்றா எங்கள் வீட்டு சோஃபாவில் உட்காந்து அரட்டை அடிக்கிற மாதிரி இது பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரிலாம் எடுத்து ஒரு கேலண்டராக போட்டு ஈழ விடுதலைக்காரர்கள் அப்படின்னு போட்டு உலகம் பூரா இது பண்ணோம். எங்கள் வீட்டில் எடுத்தார் தான். அந்த அளவுக்கு பழக்கம். பிரபாகர் வந்து கொஞ்சம் ஸ்மோக் பண்ணுவார், சிகரெட் குடிப்பார். பார்க்குறதுக்கு தேவர் ஃபிலிம்ஸ் இருக்காங்க, படம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தேவர் ஃபிலிம்ஸ், தேவர் சின்னப்ப தேவருடைய சன்னு தண்டாயுதபாணி மாதிரியே இருப்பார் பார்க்குறதுக்கு. ஓகே சார். நான் சொல்லுவேன் பிரபாகிட்ட, தண்டாயுதபாணி மாதிரியே இருக்கிறீங்க பிரபான்னு. அப்போ அவர் சொல்லுவார், எனக்கு ஒரு சினிமா சான்ஸ் வாங்கி கொடுக்கூடாதான் பாரு. நல்லா பேசிக்கிட்டு ஜாலியாக அடிச்சுக்கிட்டு போ. பல விஷயங்கள் எங்கள் வீட்டுக்கு அவங்க வர்றதெல்லாம் வந்து அப்போ எம்ஜிஆர்கிட்ட தான் எங்கள் அண்ணா இருந்தார். எம்ஜிஆர் இவங்களுக்கு வேணுங்கிற கொஞ்சம் ஹெல்ப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார், கலைஞரும் பண்ணிக்கிட்டு இருந்தார், எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸ்ரீசபா ஒரு தடவை பேசும்போது இவங்களுக்குள்ளார அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நீ பெரியவனா நான் பெரியவனாங்கிற ஈகோ கிளாஷ் வர ஆரம்பிச்சு. ஈகோ கிளாஷ் வந்தபோது ஸ்ரீசபா என்கிட்ட ஒரு தடவை சொன்னார், நான் கூடிய சீக்கிரம் நான் கொல்லப்பட்டு விடுவேன்னார். அவரே சொல்லிட்டாரு. அது நடந்தது. அது நடந்த போது தான் அவங்களுக்கு விஷயம் வந்திருக்குமா இல்லை அதெல்லாம் உள்ளூர் அவங்களும் ஆளுகளை வச்சுருந்தாங்க. 4 குரூப்புமே பக்கா ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷ்னல் லெவலில் அவங்களுக்கு ஆளுங்க இருந்தாங்க. எல்லா தகவலும் அவங்களுக்கு தெரியும். ஒரு வாரத்துக்குள்ளார நான் மரணப்படைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு போனால் சொன்ன மாதிரி ஒரே வாரத்தில் இதாக ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு தான் நான் கொஞ்சம் எச்சரிக்கை ஆகிட்டேன், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க ஆரம்பித்தா. அப்போ வந்து அமெரிக்கன் கான்சலேட் ஒருத்தர் வந்தார், எங்கள் வீட்டுக்கு வந்தார். அவர் என்ன சொன்னார், இந்த ஈழ விடுதலை போராட்டத்தை நாங்கள் ஆதரிக்கவில்லை அப்படி சொல்லிட்டு எங்கள் அண்ணன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்துட்டு உங்கள் தம்பியை கூப்பிடுங்க. நான் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, டாக்டர், சரி, அரசியலில் இல்லாதவன், சரி, உங்கள் தம்பியை கூப்பிடுங்க அப்படின்னாரு. நான் அப்போ தான் ஹாஸ்பிட்டலில் கிளம்பிட்டு இருக்கிறேன். கூப்பிட்டாங்கன்னு போய் உட்காந்தேன். அவர் எனக்கு தெரியும், கான்சன்ட்ரேட் தெரியும். பேசிக்கிட்டு இருந்தபோது நீ தான் வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. உங்களையா சார்? ஆஸ் அ டாக்டர் நான் பேசுகிறேன் சார். அது பிளெயினாக சொல்கிறேன், அமெரிக்கன் கவர்மெண்ட் இஸ் நாட் என்கரேஜிங் this one liberation of ஈழம். we are not for it. நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆர்கியூ பண்ணேன். எங்களுடைய உணர்வு சார் இது, எங்கள் இனத்துக்கு மேலே நீங்கள் வந்து இலங்கை தமிழர்கள்னு சொல்லாதீங்க, நாங்கள் தமிழ் இனமாக நாங்கள் போராடுறோம், we are together அப்படின்னு. we will not accept it. think about it. சொன்னபோது அப்புறம் வந்து இது அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் வர்றது கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்க. அப்போவும் பிரபா வந்து எங்ககிட்ட ரெகுலராக வந்துக்கிட்டு இருந்தார். அப்புறம் வந்து டி நகரில் அந்த துப்பாக்கி சூடு 2 பேர் உமா மகேஸ்வரனும் பிரபாகரனும் ஷூட் பண்ணும்போது அதுதான் பெரிய இஷ்யூவாக இவங்களுக்கு மேலே வந்தது. அப்போ வந்து தமிழ்நாடு அரசாங்கம் அவங்கள கைது பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுச்சு. எம்ஜிஆர் வந்து அவர் தான் சீஃப் மினிஸ்டரு, அவர் தான் கைது பண்ணணும்.
அதை அவர் லைக் பண்ணல. சரி சார். அவங்கள எப்படியாவது விட்டுறணும்னு நினச்சாரு. அது எனக்கு தகவல் அனுப்பிச்சாங்க. நான் போய் இப்போ சம்மந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட பேசி இந்த கேஸை எடுக்க வேணான்னு சொல்கிறாங்க, பெருசாக எடுக்க வேணாம். சரி. கவர்மெண்ட்டு பெருசாக ஆர்கியூ பண்ணல, பட்டுப்படாமல் சரியான ஆதாரங்களை எல்லாம் காட்டாமல் இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரபாகரன் காண போயிட்டார். பிரபாகரன் இந்த இடத்துலையே இருக்கல, அவங்க 2 பேருமே போயிட்டாங்க, காணாமல் போயிட்டாங்க. அதாவது டி நகர் இன்சிடென்ட்ஸுக்கு பிறகு தமிழ்நாட்டிலேருந்து அவங்க எங்கே போயிட்டாங்க. ஆனால் அவங்களுடைய பயிற்சிகள் எல்லாமே வந்து கரூரில் வாங்கல் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மலையில் தான் எல்லாமே நடந்தது. அங்கே தான் அந்த பயிற்சிகள்லாம் இருந்தது. அந்த பயிற்சிக்கு தேவையான உதவிகளை அன்னைக்கு பிரைம் மினிஸ்டராக இருந்த இந்திரா காந்தி எல்லா ஹெல்ப்பும் பண்ணாங்க. எல்லா ஹெல்ப்பும் பண்ணாங்க, நடந்துகிட்டு இருந்தது. அந்த இடத்த கொடுத்தவர் வந்து என்னுடைய பள்ளிக்கூட நண்பர், என்னுடைய தொழில் நண்பர் டாக்டர் மோகன் ராஜு அப்படிங்கிறவர், சேலத்துக்காரர். அவருடைய நிலத்தில் தான் கரூரில் இது பண்ணாங்க. அவர் வந்து இந்த மாதிரி என்கிட்ட தான்டா எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஒரு மாதம் கழித்து வாஸ் கில்டு. அதுக்கு பிறகு எனக்கு நான் காலேஜில் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது சிபிஐ வந்தாங்க. சிபிஐ வந்து பிரபாகரனுக்கும் எனக்கும் ஸ்ரீசபாவுக்கும் எல்லாத்துக்கும் இருக்கிற நட்பு என்ன அப்படிங்கிறதால 1 மணி நேரம் உங்களை விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சுட்டு நான் வந்து ஒரு டாக்டருங்க முறையில் தான் நான் அவங்கள பார்க்குறேன், வேறு எதுவும் இது இல்லை. அடிபட்டு வர்ற நோயாளிகள் வந்து விபத்தில் அடிபட்டு வர்ற அந்த ஈழ விடுதலைக்காரர்களுக்கெல்லாம் யாரா டாக்டர்னா தலைவன் யாருன்னு கேட்டால் யார் பேரையோ சொல்கிறான், டாக்டர் யாருன்னு கேட்டால் உங்களை மட்டும் தான் சொல்கிறாங்க, உன் பேர் மாத்திரம் தான் வருது. தெரியாது சார், அது உண்மை. குண்டு அடிப்பட்டு வருவாங்க, காலில் அடிப்பட்டு வருவாங்க, விதவிதமாக வருவாங்க. நான் எல்லாம் பாதி ஜிஹெச்சில் பார்த்துருவோம். இப்போ மீதியெல்லாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிற மற்ற எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் போட்டு விதவிதமாக ரோடு ஆக்சிடென்ட் அது இதுன்னு போட்டு அவங்கள வைத்தியம் பண்ணி அனுப்பிச்சி விட்டேன். அது நிறையா பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இது வந்து பத்திரிகையிலே வந்துருச்சு. ராஜீவ்காந்தி கொலை நடந்த பிறகு இந்த கொலையில் எனக்கு தொடர்பு இருக்குன்னு ஒரு பத்திரிகையில், இன்னும் அந்த பத்திரிக்கை வந்து நீங்கள் கூட பெரிய லெவலில் பேசப்பட்டிருக்கீங்க. அது வந்துருச்சு. அது ராஜாராமுடைய தம்பி டாக்டர் காந்தராஜ் வந்து இந்த எல்டிடியோட ரொம்ப நெருக்கமானவர். அவர் இது சம்மந்தப்பட்டிருக்கிறார். அட்டைப்படமே என்னன்னா ராஜாராம் மூடி மறைத்த கொலை, ராஜீவ்காந்தி மரணத்தில் ராஜாராமின் பங்குன்னு போட்டு அவரை பற்றி பார்த்தா பூரா என்னை பற்றி எழுதி அந்த அளவுக்கு என் பேர் அதில் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க எங்கே போனாங்க என்ன ஆனாங்கன்னு தெரியாது. சார் எங்கே போனாங்க என்ன ஆனாங்க? அவங்க திருப்பி அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தேவையான பல விஷயங்கள் நாங்கள் நீங்கள் க்ளோஸாக இருந்திருக்கீங்க, உங்களுக்கு கூட தெரியலையா சார் அவங்க என்ன ஆனாங்க அப்படின்னு? அவங்க எப்போ வருவாங்க எப்படி போவாங்கன்னு தெரியாதுமா. ஒரு உதாரணத்துக்கு என்னன்னா, அவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்மிட்டர் தேவைப்பட்டுச்சு. சரி. ரேடியோ டிரான்ஸ்மிட்டர். அதை வந்து ஃபாரின்லேருந்து வந்துடுச்சு. இதெல்லாம் இப்போ சொன்னால் என்ன கைது கூட பண்ணலாம். ஐயோ. அது அந்த டிரான்ஸ்மிட்டர் வந்துருச்சு. அதை நாங்கள் ஜனார்தனன் ஒருத்தர் இருந்தார், மாணவர் தலைவர் ஜனார்தனன் பேர். அவரும் நானும் தான் போய் அதை எடுத்துகிட்டு வந்துட்டோம். எடுத்துகிட்டு வந்தபோது எங்களுக்கு தகவல் வந்தது, லைட் ஹவுஸுக்கு பக்கத்தில் நீங்கள் வந்துடுங்க, அங்கே நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு. லைட் ஹவுஸுக்கிட்ட போய் உக்காந்துக்கிட்டு இருக்கிறோம். எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியாது. 2 பேர் வர்றாங்க, நீங்கள் தான் அதான் அப்படின்னா ஆமாண்ணா, ஏதோ ஒரு அடையாளம் காட்டினாங்க, எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எப்படி போனாங்கன்னு தெரியாது. லைட் ஹவுஸ் கடற்கரையில் உட்காந்துருக்குறோம்மா, எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியாது, எப்படி போனாங்கன்னு தெரியாது. 2 பேரும் நடந்து அப்படியே போயிட்டு இருந்தாங்க, திரும்பினாங்க போயிட்டாங்க. அதான் சார். ஏன்னா பிரபாகரன் அவரை பற்றியில் பேசப்பட்டுக்கிட்டே இருக்குல்ல சார். அவர் இன்னும் அதாவது என்னது ஒரு இருக்காரா இல்லையா அப்படின்ற மாதிரி இன்னும் மக்கள் வந்து எந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு லீடராக இன்னும் மக்கள் எவ்வளோ நினைக்கிறாங்கன்றது நமக்கு தெரியும் சார். அது வந்து அவர் இறந்துட்டாரு அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்காம தான் மக்கள் வந்து இன்னும் இந்த மாதிரி. கேள்வி என்னன்னா, இருக்கிறாருன்னா இன்றைக்கி இலங்கை இருக்கிற கொடுமையான சூழ்நிலையில் அவர் ஏன் வரல அப்படின்ற மாதிரி அவர் தலைவராக இருக்கிற இந்த நேரத்தில் வந்து மக்களுக்கு இருக்கணும் இல்லையா? இன்றைக்கி இலங்கை வந்து பொருளாதாரத்தில் நசிஞ்சு போய் ஏறத்தாழ பிச்சைக்கார நாடாயிடுச்சு. இந்த சூழ்நிலையில் நம்மளுடைய தமிழர்கள் என்ன ஆனாங்கன்னு பார்க்கறதுக்கு ஒரு தலைவன் வர வேணாம்? கண்டிப்பாக சார். அப்படின்னா அவர் என்ன தலைவர்? இந்த நேரத்தில் தலைமறைவாக உயிரோடு வந்துட்டு என்ன பண்ண போகிறாரு? அதே தான் சுபாஷுக்கும் கேட்டாங்க. சுபாஷ் சந்திர போஸ் தானா சார்? நீங்கள் அவர் இருந்தாக்க 150 வயசு. அவரும் எங்கே போனார்? உயிரோடு இருக்காருங்கிறாங்க. இன்னும் உயிரோடு இருக்காரு. ஆனால் எங்கிட்ட ஒரு ஆள் வேலை பார்க்குறாரு. அவர் சொல்ல இருக்கார் சார்,
மனிதனுடைய ஆயுள் 150 வருடம் இருக்குது சார், மனுஸ்மிருதியில் சொல்லிட்டு இருந்தார். இப்படியெல்லாம் இருக்காங்க. அவன் இருந்து என்ன பண்ண போகிறீங்க? இன்னும் நம்பிக்கை வர வேண்டிய நேரத்தில் வரலையே, தேவைப்படுற நேரத்தில் வராதவன் என்னத்துக்கு வந்து என்ன பண்ண போகிற நீ? என்னத்துக்கு? அவ்வளோதான் கேள்வி. இன்றைக்கி இலங்கை இருக்கிற சூழ்நிலையில் அவர் வந்து தலைமறைவாக இருந்து உயிரோடு வந்து என்ன பண்ணுறதுக்காக உயிரோடு இருக்கார். இன்னும் போராட்டம் இருந்துக்கிட்டே தான் சார் இருக்கா. இன்னும் அந்த மக்கள் போராட்டம் இருந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி வந்து இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் எப்படி இந்தியாவை வந்து சீனா ஆக்கிரமித்த போது அண்ணா திராவிட நாடு கோரிக்கையை விட்டுட்டார். ஏன் விட்டாருனாக்கா, சீனாக்காரன் இந்தியாவை பிடிச்சிட்டாலும் அவங்ககிட்ட வாங்குறது, திராவிட நாடை வாங்குறத விட இந்த வடநாட்டுக்காரங்கிட்ட வாங்குறது சுலபம். அதனால் வடநாட்டுக்காரன் நம்ம காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குது. அதனால் திராவிட நாடு கோரிக்கை இப்போதைக்கு பிரிவினை கைவிடுவோம். முதல்ல இந்த அரசாங்கத்தை காப்பாற்றணும், இந்த நாட்டை காப்பாற்றணுங்கிறது தான் அண்ணா எடுத்த முடிவு. அது மாதிரியான முடிவுகளை எடுத்துக்கிட்டு இன்றைக்கி இலங்கை ஒட்டுமொத்த இலங்கை மூழ்கிட்டு இருக்கிற நேரத்தில் தமிழர்கள் தான் இன்னும் எப்போவுமே ஒன்று இப்போ பார்த்திங்கன்னா, இலங்கையினுடைய பொருளாதாரத்தை நிர்ணயித்தவங்க தமிழர்கள் தான். இலங்கையினுடைய மிகப்பெரிய பணக்காரனாக இருந்தவர் வந்து சபேசன்றவர். அவங்கெல்லாம் லண்டன் போயிட்டாங்க. அவர் தான் மிகப்பெரிய பணக்காரர். அதாவது இலங்கையினுடைய பில்கேட்ஸ் யாருன்னாக்கா சபேசன், தமிழன் தான். அவங்களும் தான் இருந்தாங்க. அவங்கெல்லாம் லண்டன் போய் செட்டில் ஆகிட்டாங்க. இன்றைக்கி இலங்கையே முழுகிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து பிரபாகரை வந்து காப்பாற்ற வேணாமா? இலங்கை காப்பாற்றப்பட்டால் தானே உங்களுக்கு ஈழம் கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ ஏன் வரல? உயிரோடு இருக்கிறது உண்மையாக இருந்தால் இப்போ வந்திருக்கணும், தலைவனாக இருந்தால் வந்திருக்கணும். அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. கண்டிப்பாக சார். இவ்வளோ நேரம் எங்களுக்கு உங்களோட ஒரு அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சார். அது பீயிங் டாக்டர் ஆகட்டும் சரி, ஒரு விமர்சராகட்டும் சரி, எங்களுக்கு ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. ரொம்ப நன்றி சார்.